ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம டே 2ல் 30 days 30 ப்ளவுஸ் சேலஞ்சஸ் டிசைனில் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஜனவரி 12 5th பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அட்மிஷன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேதர் பண்ணிவிட்டு கூட நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். வெறும் 99 ரூபா பேமெண்ட்டுக்கு 3 மாத கிளாஸு ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு பேசிக் நாலேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நம்ம டீச் பண்ணிடுவோம். ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ அந்த லைனில் 3 லைன் ஜரி ஸ்டிச் போட்டிருக்கேன். ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். பக்கத்துலேயே சுகர் பீட் போடுறேன். நெருக்கமாக தான் போடணும். 2 பீடாக தான் எடுக்கணும். 2 பீடாக எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஓகேங்களா? 3 4 எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ பார்க்குறதுக்கு ஃப்ரேமில் போடும்போது நல்லா தான் இருக்கும். இதே நீங்கள் ஃப்ரேமை விட்டு கழட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தூக்கிட்டு வந்துடும். ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் போட்டுமே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் 2 எடுக்க சொல்கிறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பைப்பிங் த்ரெட்டு தான் ஒட்ட போகிறேன். இப்போ நம்ம சுகர் பீடை போட்டுட்டு பக்கத்துலேயே ஒட்டி பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. நான் ஒட்டலை, அப்படியே ஜிக்ஸாக் போட்டுக்கிறேன். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கனால. உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஜிக்ஸாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ஊசி போகிற அளவுக்கு நான் கேப் விட்டு தான் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியிருக்கேன். இப்போ பாதி கலர் டபுள் கலர் கொடுக்க போகிறோம். டபுள் கலர் நான் இப்போ ப்ளூவும் ஒயிட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 2 கலர் எடுக்கிறேன். கொஞ்சம் ஒட்டி போடணும். நான் இந்த பக்கம் போட்டுட்டேன். இப்போ ஒரு த்ரெட்டு ஒரு நீடில் போடுற அளவுக்கு நம்ம இடம் விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தான் நம்ம லாங்காக செயின் ஸ்டிச் போட போகிறோம். நல்லா நீளமாக செயின் போட போகிறோம். ஒரு செயின் மேலே ஒரு லாக் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே கீழே நல்லா இழுத்து குத்தி ஒரு லாக்கு மறுபடியும் மேலே. நீங்கள் இப்படி போட அந்த பைப்பிங் த்ரெட்டு பாக்ஸ் மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கவர் ஆகிடும். இப்போ நான் போடுறேன் இல்லையா, இந்த மாதிரி. இப்போ இதை நான் முடிச்சிட்டேன். இந்த பக்கம் நாட் போட்டுக்கோங்க. இந்த சைடு இந்த சுகர் பீட் பக்கம் நாட் வர மாதிரி போட்டுட்டு மறுபடியும் ஒயிட் கலர் த்ரெட்டை எடுங்க. இதே மாதிரி தான் மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி அந்த த்ரெட்டு ஃபுல்லாக பாக்ஸ் ஷேப்பில் வர மாதிரி கவர் பண்ணிவிட்டு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பக்கத்தில் சுகர் பீட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுகர் பீட் போட்டுட்டு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுங்க. இது நான் சும்மா போட்டெல்லாம் காமிக்கல. இது ஒரு ப்ளவுஸுக்கே போடலாம். ஓகேங்களா? அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று மிஸ் பண்ணாமல் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அளவு 1 இன்ச்சுக்கு அளவு வச்சு ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டுறேன். இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கேப் அதுக்காக தான் விட்டுருக்கோம். இந்த கேப்பில் இந்த சைடு இருக்க கேப்லேயும் 4 mm போட்டு சுகர் பீட் போட்டுக்கிறேன் 2 பக்கமும். இப்போ மேல் பக்கமுமே 3 4 mm வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸி மெத்தட் தான். இது தனித்தனியாக பண்ணணுன்னா புட்டாஸ்க்கு பண்ணலாம். இதை நம்ம பார்டர் டிசைனாக இப்போ க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு அந்த சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டோனுக்கு இந்த பக்கம் அதில் நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நான் சும்மா போடல, ஜமிக்கி ஒன்று வச்சு போடுறேன். ஓகேங்களா? குந்தன் ஸ்டோன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா போடுங்க. இப்போ கீழேருந்து மேலே எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட மாதிரி தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு கொஞ்சம் நீளமாக நூலை விட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான். பார்டர் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.